மக்களே, நம்ம சிஎம் சார் என்ன சொல்லியிருக்காரு? ஆனால் இங்கே நடக்கிற அநியாயத்தை நீங்களும் உங்கள் கண்ணால் பாருங்கள். கோயில், ஸ்கூலு, இதுக்கு பக்கத்தில் இருக்க டாஸ்மாகெல்லாம் மூட சொல்லி நம்ம சிஎம் சார் உத்தரவு போட்டிருந்தாலும் இங்கே காலங்காத்தாலே இவங்கெல்லாம் என்ன செய்கிறானுங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், உள்ளுக்கு இவனுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு. சரக்கு அடிக்காம உயிர் வாழ முடியுமா? சத்தியமா சொல்கிறேன், நான் எல்லாம் செத்துடுவேன். அப்பா என்ன எடுக்காதப்பா, நான் கௌரவமான குடும்பத்தில் உள்ளேன்ப்பா. இதை பாருங்க, இந்த நாய் தான் ஜட்டி கூட போடாமல் காலையில் உட்காந்து வந்து குடிச்சிட்டு இருக்கான். அங்கே பாருங்க முள்ளம்பட்டி தலைவர் ஒருத்தர் சூரியகம். இந்த டாஸ்மாக் ஓனரும் இந்த யூடியூப்காரனும் உடனே இங்கே வந்தாகணும். நானே இவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை தடங்களை தாண்டி இந்த சீட்டில் வந்து உட்காந்து நாட்டை நல்லெண்ணமையை கொண்டு போகிறதுக்காக பார்த்து ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சிஎம் சார், நான் பிஎம்கேக்காரன். எனக்கு உங்களை கண்ணால் காட்டலாது. நீங்கள் போட்டிருக்கீங்க கருப்பு கலர் கோட், அது எனக்கு பிடிக்காது. நீங்கள் நெத்தியில் வச்சுருக்கீங்க கருப்பு கலர் பொட்டு, அது எனக்கு பிடிக்காது. ஏன்னா என் பழைய எக்ஸ் அப்படி தான் வச்சுருப்பா. ஆனால் உங்கள் கொள்கை எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சின்ன பிள்ளை சொன்னதும் உங்கள் சேரில் போட்டிருக்கீங்க ஒயிட் கலர் துணி, அதை எடுத்தீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸ்கூல் பக்கத்துலேயும் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க டாஸ்மாக் எல்லாம் மூட சொல்லி. ஆனால் இந்த நாய் ஸ்கூல் பக்கத்தில் டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்கும் குடிக்க கொடுத்துட்ருக்கான் சார். டே பிலிப்ஸு, அம்மா சத்தியமாக நான் மூடித்தான் வச்சிருந்தேன். சிஎம் சார், நீங்கள் என்ன சொன்னீங்க? பாரெல்லாம் மூட சொல்லி நான் மூடித்தான் வச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் சொன்னீங்களா குடிக்க வேணான்னு, அதான் எல்லாம் உள்ளுக்கு உட்காந்து குடிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றிட்டேன். சிஎம் சார், நீங்கள் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தீங்க, 21 வயசு கீழே யாருக்கும் சரக்கு விற்கக்கூடாதுன்னு. ஆனால் அவனோட கடையில் 20 வயசு பையன் சரக்கு விற்றுக்கிட்டு இருக்கான் சார். டே பிலிப்ஸு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. உன் மூக்குக்கு கீழே உழுவுது மியா மியா. அது பிஎம்கே காரங்களே பொய்க்காரங்க. அவனுக்கு 20 வயசு இல்லை, 17 வயசு. நான் தான் கடை ஓனர், அவன் சர்வர் வேலை பார்க்குறவன். இதோ பாரு, 110 கிலோ இருக்கிற என் பொண்டாட்டியை தூக்குற எனக்கு உன்னை தூக்கி அடிக்கிறதுக்கு 10 செகண்ட் ஆகாது லாரன்ஸு. சார், இவனை என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கொள்கிறேன். நோ, சட்டம் தன் கடமையை செய்யும். எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருக்கணும், சீரிப்பாயக்கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நோட் பண்ணிக்கொள்ளணும், ஓகே? இல்லை சார், இல்லை, இவனை என்கிட்ட விட்டுருங்க. இன்னைக்கு இவனை கம்மால உன்னை தாண்டா உள்ளுக்கு போடணும்.